அதிகமாக எதுக்கு தரணும்? எம்ஆர் போட எதுக்கு தரணும் அதிகமாக? எம்ஆர் போட எதுக்கு தரணும் அதிகமாக? சொல்லு. உன் பேர் நான் சொல்லு. கடை நம்பர் நான் எத்தனை வாட்டியா சொல்லிக்கிறாங்க உங்களுக்கு வந்து எம்ஆர்பி தான் தரணுன்ட்டு. எத்தனை வாட்டி சொல்லணும் உங்களுக்கு? எம்ஆர்பி கூடி எம்ஆர்பி மேலே எதுக்கு தர முடியாது? கடை நம்பர் இருக்கட்டும், உன் பேர் சொல்லு. சரி ஓகே. கம்ப்ளைண்ட் பண்ணுறாட்டம். கம்ப்ளைண்ட் பண்ண விடுவாங்க முன்ன. எம்ஆர்பி நோ 10 ரூபா எது தரணும்? எது நான் தரணும் உனக்கு? ஃபர்ஸ்ட்டு எம்ஆர்பி குண்ணா நீ 10 ரூபா கூடி 20 ரூபா கூடின்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து தரேன் 10 ரூபா. நான் 10 ரூபா நம்ப மாட்டேன். நீங்கள் எங்கே அந்த 10 ரூபா போக மாட்டேன். பாட்டில் கொடுத்தா உனக்கு கொடுத்துட்டு போகிறோமா? சரி தண்ணி குடிக்க என்ன பண்ணுறீங்க? இப்போ நீ வந்து யாருக்கு வந்து கெட்ட பேர் வர வைக்கிற? ஓட்டு போடு. அப்போ எம்ஆர்பி ஒன்று அதிகமாக சொன்னாங்களா? எதுக்கு வாங்குற எம்ஆர்பி அதிகமாக? 10 ரூபா ஒன்று வாங்க சொன்னா. ஜீவா காட்டு. சரி ஜீவா காட்டு 10 ரூபா அதிகமாக சொன்ன. ஜீவா இந்த கதையெல்லாம் நீ சொல்லாத. சம்பளம் தானே வீட்டுக்கு போ. சம்பளம் தானே பேசாத. சம்பளம் இவனுக்கு 10 ரூபா எம்ஆர்பி தான் தருவாங்க எல்லாருமே. நீ பாருண்ணா, நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிற. என்ன பிரச்சனை? எம்ஆர்பி உனக்கு எதுக்கு அதிகமாக தரணும்? எதுக்கு அதிகமாக தரணும்? கட்சியிலேருந்து ஏற்கனவே எல்லாரும் சொல்லிட்டாச்சு. எதுக்கு தரணும்? என்ன ரீசன் சொல்லணும் உனக்கு? என்ன ரீசன் சொல்லணும்? அப்போ எல்லார்கிட்ட 10 ரூபா வாங்கின்னு இருப்பியா நீ உட்காந்துன்னு? என்ன காசு தரல? தரல நின்று நான் வெளில நின்று ஸ்ட்ரைக் பண்ண. நீங்கள் போயிட்டு எதுக்கு நீங்கள் எம்ஆர்பி மேலே எதுக்கு விற்கிறீங்க? ஸ்ட்ரைக் பண்ணால் இப்போ 10 ரூபா ஒரு பாட்டில் 10 ரூபானா ஒரு நாளைக்கு எத்தனை பாட்டில் 10 ரூபாங்கிற? அதெல்லாம் யாருக்கு அனுப்பிச்சுடுறா கொஞ்சம் சொல்ல? உங்கள்கிட்ட எம்ஆர்பி கொடுன்னு சொல்லியாச்சு. நீ எம்ஆர்பி தரியா இல்லைனா நீ என்ன சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட் பண்ணா கூட பண்ணா அப்போ நீ எல்லார்கிட்டையும் 10 ரூபா அப்படி தான் வாங்கி இருப்பியா? எப்படி ஒழுங்கான சம்பளம் வீட்டுக்கு போனா எதுனா வேலை செய்றீங்க? இங்க வந்து போங்கண்ணா, அப்புறம் வேலை செய்யாதீங்க. வந்து ஒழுங்கான சம்பளம் 10,000 12,000 சம்பளம் தானே போங்க. அப்போ எதுக்கு வரீங்க இங்க வேலைக்கு?